செலவே இல்லாமல் முடி கருகருன்னு அடர்த்தியாக வளர, முடி கொட்டுதலும் தீர்ந்து போக ஒரு மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆயில் தான் நம்ம தயாரிக்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம தயார் பண்ணலாம். இதுக்கு செக்கில் ஆட்டப்பட்ட 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் இருந்தால் மட்டும் போதும். ஒரு அரை மணி நேரத்தில் இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருகருன்னு முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிற பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கும் ஒரு ஆயில் தான் தயாரிக்க போகிறோம். சரியா? அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு 1/2 லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி பூ இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. செம்பருத்தி இலை ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அது ஒரு 3 நெல்லிக்காய் கொட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சதையை மட்டும் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை 3 கைப்பிடி, இந்த அளவுக்கு 3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. சரியா? இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம முடி கொட்டுதல் பிரச்சனை, முடி நல்லா சைனிங்காக வளர்கிறதுக்கு, கருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் இந்த இது பார்க்க போகிறோம். 1 மந்த் 2 மந்த்லேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன் எடுக்க சொன்னோம்ல, இந்த வெந்தயத்தை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். வெந்தயத்தை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி பவுடர் ஆக்கிக்கோங்க. லைட்டாக குறந்தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் போடணும். செம்பருத்தி இலையை இந்த மாதிரி கிழிச்சு போட்டுக்கோங்க, நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். அதனால் செம்பருத்தி இலையை நல்லா பிச்சு இந்த மாதிரி போடுங்க. செம்பருத்தி இலையை இப்படி நல்லா எல்லா இலையும் 10 இலையும் பிச்சு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை இந்த இருக்கா, கருவேப்பிலை ஒரு 3 பிடி நல்லா போட்டுக்கோங்க. 3 கைப்பிடி நல்லா பெரிய ஜார்லேயே போடுங்க. 3 கைப்பிடி போட்டிங்களா? அடுத்து நம்ம இந்த நெல்லிக்காவை போடுறோம். நெல்லிக்காவை போட்டு செம்பருத்தி பூ, இது எல்லாத்தையுமே நல்லா குறன்னு நல்லா எல்லாத்தையுமே நல்லா பெரிய ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப செம்பருத்தி எல்லாம் இதெல்லாம் வேகமாக அரைப்படாது. அதனால் ஒரு 2 டைமாக போட்டு அரைங்க. ஏன்னா மொத்தமாக போட்டோம்ல, அதனால் நல்லா அரைக்காது. இந்த கொஞ்சம் 2 டைமாக போட்டு அரைங்க. ஓகேவா? அது கூட சேர்த்து தான் நம்ம இந்த வெந்தயம் அரைச்சி வச்சோம்ல, இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரே இதாக அரைச்சிடணும். இந்த மாதிரி வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மெயினாக தண்ணி மட்டும் இதில் சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்க்காமையே நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே வச்சு தான் அரைக்கணும். இனி நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துட்டா அவ்வளோதான். இந்த மாதிரி சில்வர் கடாய் இல்லைனா இரும்பு கடாய் தான் எடுத்துக்கிடணும். நம்ம ஆயிலை சேர்த்துக்கிடணும். நம்ம இந்த ஆயில் செய்கிறதுக்கு எப்பயுமே தீயை குறைச்சே தான் வச்சுருக்கணும், கூட்டி வைக்கக்கூடாது. சிம்லே வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் காஞ்சி வரணும். கடையிலலாம் கண்டதுகளிலும் எண்ணெயை வாங்கி தேய்ச்சி முடி கழிஞ்சி இந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளையே வச்சு நம்மளே இயற்கையான முறையில் எண்ணெய் தயாரித்தும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் ஹீட்டானதுமே போட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் ஏன்னா சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாகி போட்டிங்கன்னா எல்லாமே கருகி போயிடும். எண்ணெய் சூடானதுமே உங்களுக்கே அந்த வாசனை தெரியும். இந்த மாதிரி போடணும். சிம்மில் வச்சுக்கோங்க, கூட்டி வச்சிடாதீங்க, இல்லைனா எல்லாமே கருகிரும். ஃபஸ்ட்டு முறையாக தான் வரும். நீங்கள் சிம்மில் வச்சு எல்லாமே அதை கிண்டிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் தான் அந்த முறை எல்லாமே போயிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிம்லே வச்சு இதை இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நல்ல 20 நிமிஷம் கிட்ட இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கருவேப்பிலை எல்லா சாருமே அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா இறங்கும்.
எல்லா சாருமே இறங்கணும்ல, நம்ம போட்டிருக்க பொருளோட சாறு எல்லாமே இறங்கணும். அதனால சிம்மிலே வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷம் கிட்ட கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கருன்னு நல்லா ஒரு 20 நிமிஷம் கழித்து ஆயில் எல்லாமே அப்படி பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நல்லா கருன்னு இருக்கா. நான் இலையெல்லாம் ரொம்ப சேர்த்ததுனால இந்த மாதிரி கருன்னு இருக்குது. உங்களுக்கு வந்து கம்மியாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுனால இது வந்து குளிர்ச்சி. அதனால் வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் பயன்படுத்தினா கூட போதும். நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் அப்ளை பண்ணி ஐயோ நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வாடை, அந்த கருவேப்பிலோட ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமல் ஒரு மாதிரியை கசகசன்னு தூக்கம் வராமல் இருக்குன்னா நீங்கள் மார்னிங் கூட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சினால ரெகுலராக எடுத்துக்கிடாதீங்க. ரெகுலராக எடுக்காமல் வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் வச்சு வாஷ் பண்ணாலே இதோட ரிசல்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக தூக்கி நல்லா ஆற வச்சிடணும். நல்லா நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆற வைக்கிறோமோ அதில் உள்ள சாறு, அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே அந்த ஆயிலில் நல்லா இறங்கி ஊறி போய் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு நீங்கள் வடித்து ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வந்து வடிகட்டிடணும். நான் வந்து இலைலாம் ரொம்ப சேர்த்ததுனால இலையாக இருக்குது, ரொம்ப இலையாக இது பண்ணுது. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிடணும். சரியா? நல்லா எல்லா இதையுமே வடிகட்டணும். நான் அந்த வீடியோக்காண்டி கொஞ்சமாக காட்டுறேன். இந்த மாதிரி இந்த ஆயிலை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கரு நிறத்தில் இருக்குதா. இதை வந்து ஈர்கள் இருக்குது பார்த்தியா, முடி மேலேயே தடவாமல் நல்ல முடிகள் உள்ள நல்லா மசாஜ் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் வச்சுருக்கணும். நல்லா மசாஜ் பண்ணி செஞ்சு தேய்ச்சாதான் நல்லா இதோட ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. இப்படி எதுலையும் ஊற்றி வைக்க வேண்டாம். நீங்கள் எண்ணெய் எதில் வச்சுருப்பீங்களோ அது மாதிரி நார்மலான எல்லாம் ஊற்றி வைக்கிற மாதிரியே அதுலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வடிகட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்து அதில் வந்து போட்டு, ஏன்னா அப்போ தான் இதில் உள்ள சாறு எல்லாமே இதாகும். இந்த மாதிரி நல்லா வந்து இதை புளியணும். இந்த எவ்வளோ எண்ணெய் வடியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி புளிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிடணும். நல்லா இது ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நல்லா புளிஞ்சுக்கிடணும். நல்லா புளிஞ்சால் இதில் ஆயில் ரொம்ப இருக்கும், அந்த ஆயிலெலாம் வந்துடும். நல்லா புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். தயிர் இருக்குல்ல, தயிரை வந்து இதில் சேர்த்து நல்லா இது பண்ணி தலையில் தேய்ச்சி வந்து நம்ம வந்து தலை குளிச்சிடலாம். தலை குளிச்சுட்டு இதை வந்து இது பண்ணிடுங்க, கீழே போட்டுறாதீங்க. தயிர் சேர்த்து தலையில் தேய்ச்சி இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாட்டிலில் ஊற்றிக்கிட்டால் தான் நீங்கள் வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றி நல்லா வந்து முடிக்குள்ள நல்லா மசாஜ் பண்ணி நல்லா இது பண்ணி தேய்க்கணும். எவ்வளோ நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தியா. இந்த மாதிரி தான் தேய்ச்சி இது பண்ணணும். நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் வாஷ் பண்ணாலும் சரி தான், ஒரு 2 மணி நேரம் வச்சு வாஷ் பண்ணாலும் சரி தான். ரெகுலராக எடுக்காதீங்க. வெந்தயம் சேர்த்துருக்கனால ரெகுலராக இது பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. நம்ம செக்கில் ஆட்டப்பட தேங்காய் வாங்கணும்ல, அதிலே கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வீட்டில் வந்து வச்சுக்கலாம்.